இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தாலி கட்டிட்டு அவளை விட்டு வந்தது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? டேய், அந்த அம்பள வீட்ல யானை சுடுற துப்பாக்கி இருக்கு தெரியுமா? அவளை இங்க கூட்டிட்டு வந்திருந்தா துப்பாக்கியோட நேரா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. உன்னை சுட்டு போட்டிருப்பாங்க. பரவாயில்லையா? இந்த விஷயம் எப்படியும் அம்பலத்துக்கு தெரியதானே போகுது. அன்னைக்கு கோவப்படதான் போறாரு. அதை எப்படியும் நம்ம சந்திச்சுதான் ஆகணும். அதை இன்னைக்கே சந்திச்சிருக்கலாம்ல, நல்லதானே? தாசு, அந்த அம்பலத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கோவம் வந்தா அந்த ஆளு மதம் பிடிச்ச யானை மாதிரிடா. அவர் பக்கத்துல யாரும் நெருங்க கூட முடியாது. கோவம்லாம் கொஞ்சம் தனிஞ்ச பிறகுதான் அவர்கிட்ட நியாயத்தை பத்தியே பேச முடியும். வீட்டுக்கு போன காவேரி உடனே இந்த விஷயத்த சொல்லிருக்க மாட்டாளா? அவெல்லாம் சொல்ல மாட்டா. நானா இந்த விஷயத்த ஆரம்பிக்கிற வரைக்கும் காவேரி சொல்ல மாட்டா. அது எப்படி சொல்ற? தாசு, நான் நம்ம காவேரிக்கு அப்படி ஒரு லாக்க போட்டுதான் அவளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஒருவேளை அவ கழுத்துல போட்டிருக்கிற தாலி அவங்க பாத்துட்டாங்கன்னா? நீ வேணா பாரு, அந்த காவேரி இன்னும் தாலிய மறைச்சுதான் வச்சிருப்பா. அந்த தாலி வெளியில தெரியாத மாதிரிதான் அவ நடந்துப்பா. அப்ப என்னதான்க்கா முடிவு? தாசு, முதல்ல அந்த அம்பலத்தோட கோவம் குறையட்டும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் தானா தெரிய வரும். அப்ப அந்த அம்பலம் சம்மதிக்கிற மாதிரி நம்ம காய நகர்த்தணும். அது வரைக்கும் கல்யாணம் பண்ணி நான் பிரம்மச்சாரி தானா? ஏய், அது வரைக்கும் நீயும் நானும் ஒண்ணுதான். நான் எப்படியோ நீயும் அப்படிதான். டேய், உண்மையா சொன்னாங்க. ஐயா, இத பாருங்க. துரோகி, எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? இனிமே நீங்க இருக்க கூடாது. என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டல. வாடி. அம்மா, வா. அம்மா, அம்மா, வாடி. அண்ணி, அண்ணி, அண்ணி. ஏய், இனிமே இந்த குடும்பத்துல உனக்கு இடம் இல்ல. ஒழுங்கா வெளியே போயிரு. அண்ணே, இவ எதுவும் தெரியாம பண்ணிட்டானே. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? ரம்யா வேற, என் பொண்ணு வேறன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கனா? சொல்லு, நினைச்சிருக்கனா? உங்களுக்கு இப்படி பண்றதுக்கு அசிங்கமா இல்ல? பா, எதுக்கு இவகிட்ட பேசிக்கிட்டு வெளியே அனுப்புங்கப்பா. ஏய், ஏன் இப்படி பண்ண? நான் உனக்கு தானே ரம்யா சப்போர்ட் பண்ண. இவ்ளோ மோசமா இருந்திருக்க. ஏய், ஓடி. ஏண்டி நிக்கிற? கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மரியாதை இங்க இருந்து போயிடு. ஓடி. நீயா போயிட்டா நல்லது. சிவா மாமா, நீங்க எனக்கு பண்ண துரோகத்தை விட நான் ஒண்ணு பெருசா எதுவும் பண்ணிடல. நீங்க தான் பாவி, நான் இல்ல. ஓடி. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ஜனனி, ஒரே ஒரு வழி இருக்கு. ஆனா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு அதை பயன்படுத்தலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ், அது என்ன வழின்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போயே ஆகணும். சரி சரி, இரு. நீ ஒண்ணு பண்ணு. அந்த வீட்டோட ரொம்ப பெரிய தலை யாரு? அம்பலா அங்கிள் தான். நீ ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணு. அவங்களா வந்து உன்னை உள்ள கூப்பிடுறாங்களான்னு பாரு. ஒருவேளை அவங்க யாரும் உன்னை கூப்பிடலன்னு வை. அந்த அம்பலத்தை கூப்பிட்டு மேகலா அவங்கள பத்தி ஒரு ரகசியம் சொன்னா அதை கேட்டு என் நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு. நீ மட்டும் காவேரிய நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வரலனா இந்த ரகசியத்தை ஊரெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. அதனாலதான் நான் காவேரிய கூட்டிட்டு போனேன்னு சொல்லு.
ஓ அம்பலம் அங்கிள் கண்டிப்பா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாரு. நிஜமாவா? நான் சொன்னதை மட்டும் சொல்லி பாரு, நடக்குதா இல்லையான்னு உனக்கே தெரியும். அம்மா அது என்ன ரகசியம்? ஜனனி, உனக்கு ரகசியம் எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. நீ தெரிஞ்ச மாதிரி மட்டும் உன் அங்கிள் கிட்ட நடி, அது போதும். அது என்ன ரகசியமா இருக்கும்? என்ன ரகசியமா வேணா இருந்துட்டு போட்டும், நமக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அது போதும். இங்க ஒருத்தி வீட்டு வாசல்ல இருக்கேன், எல்லாரும் ஆள் ஆளுக்கு தூங்க போயிட்டாங்க. நான் என்ன சாப்பிடுவேன், எங்க தூங்குவேன்? யாருக்கும் எந்த அக்கறையும் இல்ல. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் இறக்கம் இருக்கா? பொண்டாட்டின்னு பரிதாபப்படுற என் புருஷனையும் காணும், புள்ள தாச்சுன்னு இறக்கப்படுற என் மாமியாரையும் காணும். இனிமே இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. ஒருவேளை அவங்க யாரும் உன்னை கூப்பிடலன்னு வை, அந்த அம்பலத்தை கூப்பிட்டு மேகலை அவங்கள பத்தி ஒரு ரகசியம் சொன்னா அதை கேட்டு என் நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லு. மேகலை கொடுத்த ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான். அங்கிள், அங்கிள், அங்கிள். அதான் காவேரி கிடைச்சிட்டால அங்கிள். அப்புறம் என்ன அங்கிள், என்ன உள்ள அலோ பண்ணுங்க. எனக்கே உன் மேல இருக்கிற கோபம் அடங்கல. வீட்டில் இருக்கிற எல்லாரும் உன் மேல பெரிய கோபத்தில் இருக்காங்க. நான் உன்னை உள்ள எல்லாம் கூட்டு போக முடியாது. ஏதாவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா அங்க போய் தங்கிக்க. எனக்கு தான் யாருமே இல்லையே. இந்த நேரத்துல நான் எங்க அங்கிள் போவேன்? எங்கேயோ போ, ஆனா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. அங்கிள், அங்கிள், அது ஏய், என்ன அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அது அது மேகலை என்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிட்டாங்க. ஆமா, என்ன சொன்னா? அந்த ரகசியத்தை தான் என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன ரகசியம்? அதை எப்படி அங்கிள் நான் சொல்ல முடியும்? அத கேட்டுட்டு நீங்களா இப்படி ஒரு காரியம் பண்ணீங்கன்னு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா? அதுக்கான காரணம் வேற, சூழ்நிலை வேற. அதை இதையும் போட்டு குழப்பாத. உங்க பக்கம் தப்பு இல்லைன்னா நீங்க எதுக்கு அங்கிள் இவ்ளோ பயப்படுறீங்க? நான் எங்க பயப்படுறேன்? இது பாரு, எனக்கு எந்த பயமும் கிடையாது. நீ தேவையில்லாம உளராத. உங்களுக்கே இவ்ளோ அசிங்கமா இருக்கே அங்கிள். அத கேட்டப்போ எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும்.